என் மகனே, என் மகளே, உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு நீ இருக்கிறல்ல, ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா தாங்க முடியும், இல்லாட்டினா அவ்வளவுதான் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என்ன மாதிரி அதிசயம் தெரியுமா? இந்த வசனத்துல, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்தார் இல்ல, அப்ப நிறைய அதிசயங்களை செய்தார். அதே மாதிரி அதிசயத்தை உங்களுக்கு செய்வேன்னு ஆண்டவர் சொல்றார். என்ன அதிசயம்? நிறைய காரியம் நடந்தது. ஒரு 3 காரியம் சொல்லட்டுமா? முதலாவது, கடலை 2ஆ பிளந்து அதுக்கு நடுவில் அவளை வழி நடத்தினார். அது அதிசயம் தானே? இந்த கடலை பிளக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அது மனிதனால நடக்கிற காரியமே அல்ல. தேவன் வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் வழி நடந்து செல்வதற்கு தடையாயிருந்த கடலை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையில நடக்க பண்ணி அக்கறை கொண்டு போய் சேர்த்தார்.